ஏங்க சொல் தாமரை. தினம் ஒரு திருக்குறள். இன்னைக்கு என்ன திருக்குறள்? இன்னைக்கு என்ன திருக்குறள்னா இல்லறவியல் என்ற அதிகாரத்துல அதிகாரம் 6ல வாழ்க்கை துணை நலம், அதாவது கூட இருக்கிற ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க எப்படி இருக்கான்னு அப்பயே சொல்லிட்டு போயிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, மனத்தக்க மாண்புடையவள் ஆகித்தற் கொண்டான் வனத்தக்கால் வாழ்க்கை துணை. அதாவது என்ன சொல்றாருன்னா, அதனுடைய பொருள் இல்லத்திற்கேற்ற குணநலத்தோடையும் ஹஸ்பண்டோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி குடும்பம் பண்றவங்க கிடைச்சாலுமே வாழ்க்கையில நீங்க அதாவது என்ன சொல்றது, இப்போ ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்ற மாதிரி தான் சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, இல்லத்திற்கேற்ற குணநல பண்புகளில் சிறந்தவரையும் தன் கணவனின் வருவாய்க்கேற்ப வாழ்வை நடத்தி செல்பவனே இவ்வாழ்வின் ஏற்ற துணை ஆவாள். அவங்க தான் உண்மையான சிறந்த துணைவின்னு சொல்றாங்க, மனைவின்றாங்க. அது நீ தான் அது. ஏன்னா நம்மளுக்கு 10,000 வாங்குறப்பையும் பத்தல, லட்சத்துல வாங்குறப்பையும் பத்தல, இப்ப அதுக்கு மேலே வாங்கினாலும் பத்த மாடுது, எவ்வளோத்துல வாங்கினாலும் பத்த மாடுது. இது எங்க வீட்டுக்கு மட்டும் இல்ல, நானும் கிராமத்துல இருந்து கேட்டிருக்கேன். எப்படின்னா வச்சுக்க, 500 ரூபா சம்பாதிக்கும் பத்தாது, 1000 ரூபாய் சம்பாதிச்சாலும் பத்தாது, 2000 சம்பாதிச்சாலும் பத்தாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு வருமானத்தை சொல்றேன் நான். இப்ப எல்லாம் 5000 10,000 சம்பாதிச்சாலும் பத்த மாடுது. இது என்னன்னா, லாஸ்டா திருவள்ளுவர் அப்ப என்ன சொல்லிட்டு போயிருக்காருன்னா, நம்ம 1000 ரூபாய் சம்பாதிச்சாலையும் அதுலயும் குடும்பம் பண்ணலாம். எவ்வளவு பேர் இன்னி வரைக்கும் துணி கடையில, நகை கடையில இது மாதிரி நின்றுட்டு வேலை செய்யறவங்க, மெடிக்கல்ல 10,000 15,000 தான் மேக்சிமம் சம்பளமே. அதுலயே 2 பசங்களை வச்சிருப்பாங்க, குடும்பம் பண்ணுவாங்க, என்னது உற்றார் உறவினருக்கெல்லாம் வரிசை செய்வாங்க, சீர் செய்வாங்க. இதுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, வர வருமானத்தை வச்சு எந்த ஒரு ஒய்ஃப் குடும்பத்தை நல்லா ரன் பண்றாங்களோ அவங்க தான் சிறந்த மனைவின்றாங்க. ஆனா இப்ப பார்த்தா அவார்டு யாருக்கா கொடுக்குறாங்க ஸ்டேஜ்ல, ஓகேங்களா? சிறந்த மனைவி சிறந்த துணைவின்னு அவங்களே கொடுத்துக்கிறாங்க, ஓகேங்களா? இல்ல நான் 0ன்னு சொல்ல வரல. பொதுவா எல்லா ஒய்ஃபுக்குமே என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஒய்ஃபுக்கு சொல்றது என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஹஸ்பண்ட் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் பிளான் பண்ணணும். நம்ம வாங்குற ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம வாங்குற காராக இருந்தாலும் சரி, நம்ம வாங்குற இடமா இருந்தாலும் சரி, எல்லாமே அதுக்குள்ளே வரணும். படிக்க வைக்கிற ஸ்கூலாக இருந்தாலும் சரி, ஆக மொத்தத்தில் ஃபைனலாக வித்தின் சேலரிக்குள்ளே எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு ஒரு ஒய்ஃப் இருந்துட்டாலுமே நம்ம ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான்ன்றாங்க. எத்தனை பேர் கொடுத்து வச்சாங்கன்னு தெரியல. கொடுத்து வச்சவங்களாம் கமெண்ட்ல போடுங்க. வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணுங்க. இதை தான் திருவள்ளுவர் அன்னைக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. அதே மாதிரி நல்ல குணத்தோட இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. குணத்தோட இருங்க, குணம் தான். ஓகே மக்களே, நீங்களும் இதே மாதிரி திருக்குறள் ஏதாவது கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நல்ல திருக்குறள், நீங்களும் படிங்க டெய்லி திருக்குறள். ஓகே.